மதுரை. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். அவதூறு வழக்கின் பின்னணி என்ன? தற்போது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? விவரங்கள் என்னென்ன? தமிழக பாஜகவோட தலைவராக இருந்தபோது அண்ணாமலை கடந்த ஆண்டு திமுக பிரமுகர்களோட 12 பேரோட சொத்து பட்டியலை வெளியிட்டார். இந்த நிலையில இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுகவோட பொருளாளருமான டி.ஆர். பாலு அண்ணாமலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். குறிப்பாக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் பரப்பி அவர் கூறியது போல எந்த விதமான சொத்துக்களும் தனக்கு இல்லை எனவும் இவர் தனது பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையில இது போன்ற சொத்து பட்டியலை வெளியிட்டிருப்பதாக அவர் அந்த வழக்கு தொடர்ந்தார். இதனால தனக்கு மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அவர் நஷ்டஈடு தனக்கு வழங்க வேண்டும் எனவும் அந்த புகார்ல தெரிவித்திருந்தார். இந்த விசாரணையானது சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல கடந்த ஓராண்டாக நடந்து வருகிறது. ஏற்கனவே 2 முறை பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆஜராகிவிட்டு சென்றிருந்தது. இன்று விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில இன்று காலை தற்போது பாஜகவோட முன்னாள் தலைவரான அண்ணாமலை தற்போது பால் கனகராஜ் உள்ளிட்ட பலர் ஆஜராகி இருக்கிறார்கள். அவரிடமிருந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இது மட்டுமின்றி ஏற்கனவே பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களும் ஆஜராகி இது போன்ற பிரம்மாண வாக்குமூலத்தையும் அளித்து விட்டு சென்றார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நிறைவுக்கு பின் தேதி ஒத்திவைக்க வாய்ப்பிருப்பதாகவும் வேறு என்ன மாதிரியான பதில்கள் தெரிய வரும் என இது குறித்து தான் பின்னர் தான் தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.